ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தோட்டத்தில் வந்து மலஞ்சீத்தா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பயிரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதான் மலஞ்சீத்தா. பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக சீத்தா பழத்துக்கும் இந்த மலஞ்சீத்தாவுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இந்த மலஞ்சீத்தா பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் உள்ளது. பொதுவாகவே பழங்களில் வந்து அதிகமாக வந்து மருந்து தெளிக்கப்படாத ஒரு பழம்னா அது சீத்தா பழம் தான். நான் சீத்தா பழத்தை வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து காய்க்கும். அதுக்கு அதிகமான மருந்துகள்லாம் தெளிக்கப்படுறது கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக சீத்தா பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதிகமாக உள்ள மருந்துகள் இல்லாத ஒரு பழத்தில் ஒன்று சீத்தா பழம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து மலஞ்சீத்தானா இது வந்து இதுக்காக வைப்பாங்கன்னா வந்து, அதாவது இதில் அதிகமாக கால்சியம் சத்து, அப்புறம் வந்து குழந்தை பெறுவதற்கான கருமுட்டை, அப்புறம் வந்து இருக்கக்கூடிய விந்து குறைபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மலஞ்சீத்தாவை சாப்பிட்டா வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து எளிமையாக ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லி இது வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஸோ பாருங்கள், இந்த மலஞ்சீத்தாவை வந்து முடிஞ்சால் பயிரிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறுகிய ஒரு சின்ன இடத்துலையே இந்த மலஞ்சீத்தா ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால், இது சீத்தா பழத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். டேஸ்ட்டு சீத்தா பழத்தை மாதிரி தான் இந்த டேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் இது வச்சிங்கன்னு சொன்னால் அதில் மருத்துவ குணம் வாய்ந்தது. உடம்புக்கு தேவையான கால்சியம், அயன் எல்லாம் இந்த சீத்தா பழத்தில் அதிகமாக இருக்கும். இதுக்கும் தண்ணீர்லாம் அதிகமாக தேவைப்படாது. இது ஒரு காட்டு மரம் தான், மலையில் வரக்கூடிய ஒரு சீத்தா மரம் தான். ஸோ மலஞ்சீத்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வைக்க முடிஞ்சால் வைங்க. அதாவது நர்சரி கார்டன்ஸில் வந்து இந்த மலஞ்சீத்தான்னு சொன்னிங்கன்னா அது கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இது இப்போது சின்ன கண்ணாக இருக்குது. என்னது காய்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடம் வாங்கணும்னு நினைக்கிறேன். வந்து அதுக்கப்புறம் காய்க்கும். அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோஸ் இதை பற்றி நிறைய தகவல்களையும் பார்க்கலாம். நன்றி.